எப்படி பாக்குறீங்க அவருடைய போராட்டத்தை? அருவருக்கத்தகுந்த இழிவான, ஈனத்தனமான, மலிவான, மட்டகரமான நடவடிக்கை அண்ணாமலையின் நடவடிக்கை. காலையில எந்திரிச்சு இந்த கர்மம் முடிச்சவ மூச்சில தான் முடிக்கணும். ஐலாண்டேஸ்வரி, நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே நண்பர் அண்ணாமலையின் நடவடிக்கை. நண்பர் அண்ணாமலையா? நண்பர் அண்ணாமலை. சங்கினா தமிழ்ல நண்பன்னு பொருள் வருது. பாஜகவுல கூட நண்பர்கள் இருக்காங்க. இப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறான். திமுக ஆட்சி அகற்றப்படுகிற வரை காலில் செருப்பணிய மாட்டேன் என்று சபதம் எடுத்திருக்கிறார். அண்ணாமலைக்கு அடக்கத்தோடு சொல்லிக் கொள்வேன், வாழ்நாள் முழுவதும் நீ செருப்பணிவதற்கே வாய்ப்பில்லை. நல்ல செருப்பாச்ச. ஏனென்றால் நீங்கள் அதிகாரத்திற்கு வரப்போவதில்லை. என்னடா குழப்புறா? என்ன சார் இது கூட புரியலையா? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியை விட்டு அகலப்போவதும் இல்லை. ஒரு குரு பார்த்தாயா அலைகிறாங்க. ஒரு மானுட பற்று உனக்கு கொஞ்சமாவது இருக்குமானால் இதையே செய்தியாக்கி, இதையே அரசியலாக்கி பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த விளையாட்டை நீ செய்வாயா? அந்த பெண் எவ்வளவு காயப்படுவாள். நான் வேணா பொண்ணு பேசி பார்க்கட்டுமா? இப்படி ஒரு சாட்டையால் அடித்துக் கொடுக்கிறார். அது சாட்டை தானா? சாட்டை தானே? சாட்டை இல்ல, அது சாட்டையே கிடையாது. நானே இதை அடுத்த வாரம் உங்ககிட்ட சொல்லலான்னு. சவுக்கா? சாட்டையும் இல்லை, சவுக்கும் இல்லை. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இப்பொழுது சாட்டையும் சவுக்கும் கிடைப்பதும் இல்லை. அவனுங்க சைஸுக்கும் அவனுங்க பாக்குற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. இவருக்காகவே ஒரு சாட்டை தயாரித்திருக்கிறார்கள். சாட்டையால மொஹரம் பண்டிகைக்கு இஸ்லாமிய நண்பர்கள் சாட்டையால் அடித்துக் கொள்வார்கள். அடித்துக் கொள்கிற பொழுது முதுகிலே அது தழும்ப விடும், பாராக காட்சி தரும். சில பேருக்கு ரத்தம் கூட வரும். ஆனால் இவருக்கு எந்த தளமும் எனக்கே சிரிப்பா இருக்கு. ஒரு சொட்டு ரத்தமும் இல்லை என்றால் அது சாட்டையே கிடையாது. என்ன சார், சாட்டையால் அடிச்சுக்கும் போது ரத்தம் வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா? ரத்தம் வரணும், ரத்தம் வரும். நான் பார்த்திருக்கேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது மொஹரம் பண்டிகைக்கு இஸ்லாமிய நண்பர்கள் அந்த சாட்டையால் அடிக்கிற பொழுது ரத்தம் சொட்டும். இன்னைக்கு ஒரு சொட்டு ரத்தம் வரல. தடிமனான சாட்டையை தவிர்த்து பருத்தியாலான சாட்டையால் அடித்துக் கொண்டதாக சமூக வலைதளங்களில் விமர்சனம். கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். முதுகில எந்த இடத்திலையும் ஒரு தழும்பு கூட இல்லாம, அது சாட்டையில, அது நூலினால இவருக்கு அடிக்கிறதுக்காக இந்தியாவின் தேசிய கட்சி பிஜேபி தயார் செய்திருக்கிற நூல் அது. அது வந்து மஞ்ச செடி பக்கம் போயிருந்தேன். அது வந்து மஞ்சள் ஆயிடுச்சு. இப்போ இந்த சாட்டையை வந்து அடித்திருப்பதன் மூலம் அவமானப்பட்டு இன்றைக்கு நிற்கிறார். போதுமா? அவமானப்பட்டது போதுமா? இல்ல, வலியால அண்ணாமலை துடிக்கிறாரு ஒவ்வொரு அடிக்கும். ஓ மாஸ்டர் தெருவுல அடிக்கிட்டு இருக்கா? இப்படி தெரு பொறிக்குது வேறதா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. இந்த வலியால அண்ணாமலை துடிக்கிறாரு ஒவ்வொரு அடிக்கும். இல்ல துடிக்கல. பக்கத்துல தொண்டர்கள் வந்து அடிச்சுக்காதீங்கன்னு துடிக்கிறாங்க. அவன் துடிக்கிறான். உன்னை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்துல அவ தனக்குத்தானே தண்டனையை கொடுத்துக்கிறாமா. அந்த கொடுமை நீயே போய் பாருமா. ஓ, குரலி வித்தையா? ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூடக்குள்ளே தூங்குவான்.
எவனுக்கு முகத்திலேயாவது இது ஒரு அற்புதமா அற்புதமான போராட்டம் என்கிற உணர்ச்சி அவன் முகத்துல தெரியுதா? எல்லாம் இந்த நாட்டுல செத்தவங்கையில வெத்தலை கொடுத்தது மாதிரி நிக்கிறான். ஏதோ உடம்பு தேக்கா இருக்க கண்டு ஊரே குடி குத்துனாலும் ஒரு கூட்டம் கட்டுங்கண்ணே. பாத்துக்கிட்டு இருந்தா எங்கனாலயே தாங்க முடியல. நீங்க எப்படின்னே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுடா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல. எலெக்ஷனா? ஆமாடா. ஒரு மொத்தம் 12 பேர் தான் நிக்கிறான். பின்னாடி ஒருத்தர் சிரிக்கிறார் வேற. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. ஆனா லண்டன் போனது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய புரிதல் வந்திருக்கு. அதான் இது ஒரு புரிதலான்னு கேக்குறேன். நாங்கள் நடத்த போவது நெருப்பரசியல். நீ செருப்பரசியல் செய்கிறாய், நாங்கள் நெருப்பரசியல் செய்கிறோம். நாங்கள் செய்கிற நெருப்பரசியலில் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் கருகி போகும், உருகி போகும், காணாமல் போகும். அதை நீங்கள் பார்க்க போகும். ஆனா கவன ஈர்ப்பு போராட்டம்னு சொல்லி எல்லாரும் கவனத்தை ஈர்த்துட்டார்ல. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதை பத்தி கருத்து சொல்றாங்க. இப்படி நல்லா இருந்தும் இல்ல நகைச்சுவையா இருக்குன்னு சொல்றாங்க, நகைச்சுவையா இருக்குன்னு சொல்றாங்க. மோசம் போயிட்டோம்யா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க. ஆனா உங்களுக்கு இதை கட்டி தள்ளிட்டாங்களே. எதுக்கு போராடுற நீ? அந்த வன்கொடுமை சம்பவத்தை எடுத்து போராடுறாங்க. வன்கொடுமை சம்பவத்துக்கு அரசு நடவடிக்கை எடுக்கலையா? எதுக்கு போராடணும்? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். அண்ணாமலையோட அந்த போராட்டம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு நினைக்கிறீங்களா? ஒரு பாதிப்பும் ஏற்படுது. என்னால சந்தோஷமா நடிக்க கூட முடியல சபுர. ஒரு பாதிப்பு ஏற்படல. ஒரு ஆன்மீக பயணத்துல, ஒரு ஆன்மீக வழியில ஒரு எச்சரிக்கை. ஆன்மீகத்தை பற்றி பேச நீ யாரு? நீ யாரா? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. நீ அதுக்கு அத்தாரிட்டியா? இல்ல வீரவேல் வெற்றிவேல், வீரவேல் வெற்றிவேல் 6 படை வீடு இருக்கா? திருச்செந்தூர் ஒரு படை வீடா, திருப்பரங்குன்றம் ஒரு படை வீடா, பழமுதிர் சூளை ஒரு படை வீடா, திருத்தணி ஒரு படை வீடா, பழனி ஒரு படை வீடா, சுவாமிமலை ஒரு படை வீடா? 6 படை வீட்லையும் திமுக ஜெயிச்சிருக்கு. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். நீ படை வீட்டுல போய் என்ன செய்ய போற? முருகனிடம் முறையிட போறேன். முருகன் முறையிட்டா நீ கேட்பாரா? முருகனுக்கு விவரம் தெரியாதா? 3 நாள் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திய நாங்க எங்க சொல்ல கேட்பாரா, உன் சொல்ல கேட்பாரா? ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குதே. கவர்னர் பதவியை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்கல்ல தமிழிசை பாஜகவுக்கு. தூக்கி எறிஞ்சிட்டு வரல. தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு தலைவராகணும் அப்படின்னு ஆசையில வந்தது. அந்த அம்மாவுக்கு ஒரு மைக்கு நோய். மைக்கு பார்க்காம அதுக்கு இருக்க முடியாது. அந்த அம்மாவுக்கு நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னவாக வருகிறதுனா, எதற்காக போராட்டம்? அண்ணா பல்கலைக்கழகம் யாரோட கண்ட்ரோல்ல சார் இருக்கு? சொல்ல முடியுமா? முடியாதா? இல்லன்னா அசிங்கமா வேற ஒரு கேள்வி கேட்பேன். ஆளுநருக்கு எதிரான போராட்டமா இது? அண்ணா பல்கலைக்கழக வளாகம் ஆளுநருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. எங்கே பானர்ஜியை காணோம்? என்ன தேர்றாங்க? விதிமுறைகளை மீறி அந்த பதிவாளர், ஆளுநர் ஆதரவுல அந்த பதிவாளர் இருக்காரு, அவருடைய கட்டுப்பாட்டுல அந்த அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு. சிசிடிவி இல்லையான்னு கேட்கிறவர்கள் யார்கிட்ட கேட்கணும்? எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. புடிச்சு கேளுங்க, ஆளுநரை கேளுங்க. தன்னாட்சி பெற்ற நிறுவனம், பதிவாளர் கிட்ட கண்ட்ரோல், பிரமிசஸோட கண்ட்ரோல் பதிவாளர் கிட்ட. பதிவாளர் ஏதாவது அறிக்கை விட்டிருக்காரா? பதிவாளர் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறாரா? ஏன் மௌனம் காக்கிறார்? சாரி, எனக்கு தெரியாது. ராஜினாமா பண்ணிட்டு போனோம்ல. அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அந்த செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த பதிவாளரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ள இருக்கிற செக்யூரிட்டி யார் பாத்துக்கணும்? போதுவிடா ஐயா, இவ்வளவு புள்ளி விவரத்தோட கரெக்டா சொல்றீங்க. சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில மண்ணலி போட்டு நாசமாக்கிறாரா ஐயா? தயவு பண்ணி போய் அவன் காலத்துக்கு கும்பிடுறேன். இந்த குற்றச்சாட்டுகள் அப்படியே ஆளுநர் பக்கம் திரும்பி விடுமோ என்ற அச்சத்தில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் இப்படி அதை திசை திருப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கார் அப்படின்றாங்க. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க.
சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம் சொல்லு. சொல்றேங்க, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இங்க முருகா